சுப்ரீம் ஃபர்னிச்சர் ட்ரூலி ஸ்டைலிஷ் எங்கேயும் எப்போதும் சுப்ரீம் ஃபர்னிச்சர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். ஸ்மார்ட் ப்ரொமோஷன் நடக்கும்போது வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேட்டாங்க பார்த்தீங்களா, ஃபீமேல் ஏன் நீங்கள் ஓரமாக உட்கார வச்சிருக்கீங்க, அப்போ படத்தில் இம்பார்ட்டன்ஸ் இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கரமாக வந்து அப்போ வந்து பெரிய சென்சேஷன் ஆச்சு. வாண்டடாக நடக்கல, படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க த இம்பார்ட்டன்ஸ். சம்டைம்ஸ் இட் மைட் அப்படி இப்படி அது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போகணும் ஆஸ் அன் ஆக்டர், as whoever being a part of, because that is how thing happen. இந்த பால்வடைந்த முகத்தில் எப்படிங்க அது மாதிரி சண்டைலாம் போடுறீங்க? அதுதான் எனக்கும் தெரியல. எனக்கே ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லும் போது நான் அது பண்ணுவேனா அப்படி இருந்துச்சு. சுதீப் சார் வந்து மோர் தென் அஸ் அன் ஆக்டர், இஸ் அ ஸ்டார் ஆக்டர் இன் கர்நாடகா, இஸ் அ பிக் சூப்பர் ஸ்டார், இஸ் அ பாட்ஷா ஆஃப் கர்நாடகா. ஸோ அவர் ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர், அவரோட கேரக்டர் ரொம்ப ரக்டான ஒரு கேரக்டர். அதுக்கு வந்து அப்போஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் இட் ஷுட் லுக் ஸ்ட்ராங், நோ. ஸோ அப்படி இருக்கும்போது they have given space for me, but I wanted to work Mollywood, Malayalam industries. எனக்கு வந்து மலையாளம் ஃபிலிம்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் அவங்களோட ஃபிலிம்ஸ் எல்லாமே ரொம்ப அத்தன்டிக்காக இருக்கும். ஜெயிலர் அதில் வந்து அந்த மருமகள் கேரக்டர் என்னங்க சொல்றீங்க? இல்ல நான் வீட்ல வேஃபேல் அவங்களுக்கு ஒரு குட்டி இருக்கு 5 வயசா, இவங்களே குட்டியா இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி ஒரு குட்டி? ஸோ அந்த மாதிரி சிவாஜி வந்து நான் எப்பவுமே பார்ப்பேன். லைக் whenever I feel எனக்கு வந்து எனர்ஜி வேணும் அப்படின்னும் போது சிவாஜி படம் பார்ப்பேன். ஒரு வாரம் கையில சுண்டி விட்டே இருப்பீங்க. எஸ் எஸ். இப்போ டைரக்டர் கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணனும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும்ல. டைரக்டர்னா ஐ வுட் சே மடோன் அஸ்வின், மண்டேலா டைரக்டரா. மண்டேலா படமே எனக்கு ரொம்ப சென்சிபிளான ஒரு ஃபிலிம் மண்டேலா. அண்ட் மாவீரன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் வரும் அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நல்ல ரீல்ஸ் வருங்க, ஃபீட்லாம் சூப்பரா தான் இருக்கும். அப்படியா? நல்லா தான் இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி பாசிட்டிவ் கோட்ஸ். அப்படியா? ஆமா. ஏங்க நீ முடிக்கிறத பார்த்தா பயமா இருக்கு. 2025 நல்லபடியா போச்சு. மார்கன்ல மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ மார்க்கோட போஸ்ட் லிஸ்ட்ல மீட் பண்றோம். எப்படி போச்சு 25 ஃபர்ஸ்ட்? ரொம்ப நல்லா போச்சு. இட்ஸ் லைக் a roller coaster, a lot of things. Okay. We were shooting for Margan and Margan released, and then we were shooting for Mark and Mark released on 25th. So ரொம்ப ஹாப்பியா இருக்கு. At the same time, a lot of things back to together, yeah, back to back. And இந்த ப்ரொமோஷன்ஸ், மார்க் ப்ரொமோஷன்ஸ் நடக்கும்போது வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேட்டாங்க பார்த்தீங்களா, ஃபீமேல் ஏன் நீங்கள் ஓரமாக உட்கார வச்சிருக்கீங்க, அப்போ படத்தில் இம்பார்ட்டன்ஸ் இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கரமாக வந்து அப்போ வந்து பெரிய சென்சேஷன் ஆச்சு. அப்புறம் அவர் கிச்சா சார் அப்படி போய் உங்களை வந்து சென்டரில் உட்கார வச்சாங்க. படத்தை பார்த்தக்கப்போ தான் தெரிஞ்சது அவர் சென்டரில் உட்கார வச்சிருந்த காரணம் என்ன புரிஞ்சுது. அண்டு அப்பயே ஒரு கியூ இருந்ததா, இதெல்லாம் பிளான்டா இல்லை அந்த ஸ்பாட் நடந்துச்சா? அது எனக்கு ஐ எம் நாட் அவேர் ஆஃப் இட். ஓகே. பட் வந்து யூனோ என்னன்னா ரொம்ப கம்மியான டைம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் வந்து 5 months தான் டைம். அந்த 5 monthsல வந்து ஒரு December 25th அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஆல்ரெடி படம் வருதுன்னும் போது இட்ஸ் அ பிக் சேலஞ்ச் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஃபார் த டைரக்டர் அண்ட் ஃபார் த ஆக்டர், ஃபார் த ஸ்டார் ஆக்டர். ஸோ அப்போ வந்து வித்தின் அ டைம் லிமிட்ல வந்து 100 days அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பேக் டு பேக் வித் லாட் ஆஃப் பீப்புள், லாட் ஆஃப் க்ரௌட். லாஜிஸ்டிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ரொம்ப ஹார்டு. அதில் வந்து எல்லாமே கோஆர்டினேட் பண்ணுறது வந்து சம்டைம்ஸ் மைட் அப்படி இப்படி அது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போகணும் ஆஸ் அன் ஆக்டர், as whoever being a part of, because that is how thing happen. Because ஸோ அப்படி இருக்கும்போது அது வாண்டடாக நடக்கல. அண்ட் தென் சார் ப்ளஸ் அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க த இம்பார்ட்டன்ஸ், என்ன மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ தட்ஸ் கைண்ட் ஆஃப் கிரேசியா. இந்த பால்வடைந்த முகத்தில் எப்படிங்க அது மாதிரி சண்டைலாம் போடுறீங்க? அதுதான் எனக்கும் தெரியல. எனக்கே ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லும் போது நான் அது பண்ணுவேனா அப்படி இருந்துச்சு. ஸோ அதனால பயந்துட்டு போயிட்டு MMA கிளாஸ் போயிட்டு ஜிம்னாஸ்டிக் போயிட்டு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைட் கொரியோகிராஃப் பண்ணும்போது நான் பண்றேன், இது பண்றேன், அது பண்றேன். ஐ வாஸ் லைக் கைண்ட் ஆஃப் காட். ரொம்ப ஆர்வமா இல்லை, கோலர் ஆயிட்டு ரொம்ப இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஐ தாட் ஓகே லிமிட்டடாக பண்ணணும் அப்படின்ட்டு. பட் இட் வாஸ் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நம்மளுக்கு எல்லா படத்துலையும் கிடைக்காது. ஸோ வெரி லிமிட்டட், very countable films if you notice also. Film wise, when a female going to do a action, I'm not contemplating on that.
பட் என்னன்னா ரொம்ப கம்மியான ஃபிலிம்ஸ்ல தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கோப் கிடைக்கும். ஆமா ஸ்கோப் கிடைக்கும். ஸோ அது நம்ம நல்லா பண்ணதான் ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்ல. ஸோ ஐ ப்ராக்டிஸ் ஃபார் இட் அண்ட் ஐ லவ்ட் டூயிங் இட். யா நாங்க ஒரு இந்த இன்ட்ரோ சீன் பார்த்தோம். நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஸ்வாகா வந்தீங்க. அப்படியே கையெல்லாம் அப்படி வந்துட்டு ஆப்போசிட்ல பார்த்தா பாஷாவே இருக்காரு. ஆனா நீங்க அப்படியே நான் தான்டா அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி வந்தீங்க. அது அந்த மீட்டர் வந்து சொன்னாரா இப்படிதான் வரணும் இல்ல உங்களுடைய ஃப்ரீடம் கொடுத்தாங்களா? நீங்க என்ன வேணா பண்ணலாம். இல்ல ஃப்ரீடம் கண்டிப்பா டைரக்டர் சாரும் கொடுத்தாரு, சுதீப் சாரும் அந்த ஃப்ரீடம் அந்த ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து அப்படிதான் இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். மோர் தென் சுதீப் சார் வந்து மோர் தென் அஸ் அன் ஆக்டர் இஸ் அ ஸ்டார் ஆக்டர் இன் கர்நாடகா, இஸ் அ பிக் சூப்பர் ஸ்டார், இஸ் அ பாட்ஷா ஆஃப் கர்நாடகா. ஸோ அவர் ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர், அவரோட கேரக்டர் ரொம்ப ரக்டான ஒரு கேரக்டர். அதுக்கு வந்து அப்போஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் இட் ஷுட் லுக் strong, no? So அப்படி இருக்கும்போது they have given space for me and they also gave confidence to do it. So அதனால அந்த swag அந்த மாதிரி. பட் yeah, again I loved it. இப்போ பொதுவாக சொல்லுவாங்கல்ல பெண்கள்னா அவங்க ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க, ஐ மீன் ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க ஹேண்டில் பண்றாங்க. ஆனா அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இந்த பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது அடிபட்டு ஸ்பாட்ல ஏதாவது? நிறைய அதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ நான் ரொம்ப சென்சிட்டிவ் அதுல. நிறைய இன்ஜுரிஸ் ஆக்சுவலி. நாங்க ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆமா ஓப்பனிங்கே அப்பயே வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஷூட்டிங் வந்து இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ ஒரு சம்மர்சால்ட் பண்ற ஒரு ஷார்ட் இருக்கும். நான் ஆல்ரெடி அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். சம்மர்சால்ட் பண்ணி நானே போய் கீழே வந்துட்டேன், ஆப்போசிட் சைட் போயிட்டேன். ஸோ அது மாதிரி நீல நிறைய இன்ஜுரிஸ் அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் லைக் நிறைய பட் கீழே விழுந்துட்டு I'll be like everybody comes and say ma'am you okay, I'll be like okay next அந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். Because I was excited. When you're excited you will not notice என்ன அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு you will move forward, no? So likewise எனக்கு ஃபர்ஸ்ட் டேவே அப்படி இருந்தது. அண்ட் ரிஹர்சல் ஃபர்ஸ்ட் டே அண்ட் செகண்ட் டே வந்து ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு ஆக்சுவலி. the way the shot and all the stuff, I loved it. Yeah. And cinema நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் நீங்க ட்ரை பண்றீங்க? ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சோ இப்போ வந்து I'm gonna go MMA continuously. I'm gonna learn MMA. இன்னும் கொஞ்சம் தற்காப்பு கலை எல்லாம் கத்துட்டு அப்படியே போய் தர்மன் அந்த மாதிரி. சூப்பர்ங்க. அண்ட் ஆஃப்டர் கோலிவுட்ல நீங்க சாண்டல்வுட் போயிட்டீங்க. வேற நிறைய வுட்ஸ்லாம் வந்து பாக்கி இருக்கு. வேற என்னென்ன வுட்லாம் இப்ப பேச்சுவார்த்தை? டோலிவுட்ல நீங்க ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க. தெலுங்குல there's one film that is also coming. So let's see how it goes. எனக்கே தெரியல. இன்னும் ரெண்டு வுட் இருக்குல, பாலிவுட் மாலிவுட். பட் ஐ வாண்டட் டு ஒர்க் மாலிவுட் மலையாளம் இண்டஸ்ட்ரீஸ். எனக்கு வந்து மலையாளம் ஃபிலிம்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அவங்களோட ஃபிலிம்ஸ் எல்லாமே ரொம்ப அத்தன்டிக்காக இருக்கும். மோர் தென் வாட் ஐ ஃபீல் இஸ் ஆடியன்ஸ் ஹேஸ் பீன் எவால்வ்ட். இப்போ நீங்க ஆஃப்டர் OTT கேம் இன், இப்போ நம்ம எல்லா படமுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். யா we are into more films. பட் நம்மளுக்கு கிடைக்கிற படம் வந்து not everything we might be interested like in but if you see Malayalam films, they are very ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ஆர்கானிக்கா இருக்கும். So I love that. I wanted to work with Basil Joseph. Yeah, நிறைய இன்டர்வியூஸ்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பிகாஸ் அவரோட ஃபிலிம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இட்ஸ் ஆல் வெரி குட் ஃபிலிம்ஸ். the content he chooses. So likewise kind of organic அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப. ஓகே, பேசில் ஜோசப் சொல்லிட்டீங்க. மலையாளத்துல தமிழ்ல சொல்லுங்க. தமிழ்ல வந்து எனக்கு பிடிச்சது வந்து சூப்பர் ஸ்டார் சார் தான், ரஜினி சார் தான். பட் ஐ டோன்ட் நோ வெதர் தேர் இஸ் a chance to work with him. நீங்க அது மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்களா? அது மாதிரி சூப்பர் ஸ்டார் அவரோட படங்கள்ல ஏதாவது ஆடிஷன்ஸா இருக்கட்டும் தெரிஞ்ச சர்க்கிள்ல போறது? so far I haven't tried. Maybe I got a call for இந்த படம் இருக்குல்ல ஜெயிலர், அதுல வந்து அந்த மருமகள் கேரக்டர். என்னங்க சொல்றீங்க? இல்ல நான் இல்ல, அவங்களுக்கு ஒரு குட்டி இருக்கு 5 வயசு, இவங்களே குட்டியா இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி ஒரு குட்டி? சோ அந்த மாதிரி. சோ அதனால அந்த ஒரு அப்பியரன்ஸ் வைஸ் கொஞ்சம் அப்பியரன்ஸ் வைஸ் I look young. I'm just I'm 2K kid. So ஆனா எப்படிங்க அது? ஆனா அந்த வாய்ப்பு நீங்க ட்ரை பண்ணீங்களா? பரவாயில்ல நான் வந்து ஏதாச்சும் வர்க் பண்றேன். இல்ல I thought it might work ஆனா நான் கண்டிப்பா யாருக்குதான் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண தோணும். ஆமா, சோ அதுதான் பரவாயில்ல, அதோட பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இருக்கும் அந்த வே அப்படின்னு. ஹோப்ஃபுல்லி. யா. அண்ட் எந்த படத்துல இருந்து நீங்க சூப்பர் ஸ்டார் ஃபேன்? ஏதாவது இனிஷியல் சின்ன வயசுல இருந்தே படையப்பாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிவாஜி வந்து நான் எப்பவுமே பார்ப்பேன்.
லைக் whenever I feel எனக்கு வந்து எனர்ஜி வேணும் அப்படின்னும் போது சிவாஜி படம் பார்ப்பேன். ஒரு ரூபா காயினை சுண்டி விட்டே இருப்பீங்க எஸ் எஸ் அந்த மாதிரி சிவாஜி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். A lot of films, all his films. I love Rajini sir. I love all of his dialogues. அவரோட படங்கள், his style, everything. டைலாக் சொன்னோடனே சொல்லுங்க, 2-3 டைலாக் சொன்னா நல்லா இருக்கும்ல. எனக்கு வந்து போடா அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் அந்த டைலாக் ரொம்ப பிடிக்கும். ஓகே, வேற டைலாக்? நான் ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி சொன்ன மாதிரி அது மட்டும் கை மட்டும் பண்ணுங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இவங்க வந்து இது அதுன்னு கட் பண்ணி போட்டுருவாங்க அப்படிலாம் இல்லைங்க. நீங்க பண்றது நல்லா தாங்க இருக்கு. ஒரு ஃபேன் கேர்லா அப்படின்னு டேரக்டர் கூட சொல்லுங்க. ஏன்னா இப்ப நீங்க பேசிக் ஜோசி சொல்றீங்க, ஒரு ஆக்டர் கம் டேரக்டர் மலையாளம். இங்க வந்து சேஃபர் சைடா ஒரு ஆக்டர் மட்டுமே சொல்றீங்களே. இப்போ டேரக்டர் கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும்ல. டேரக்டர்னா ஐ வுட் சே மடோன் அஸ்வின், மண்டேலா டைரக்டரா. மண்டேலா படமே எனக்கு ரொம்ப சென்சிபிளான ஒரு ஃபிலிம் மண்டேலா. அண்ட் மாவீரனும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஐ லைக் டு ஒர்க் வித் ஹிம். யா சூப்பர், பயங்கர செலக்டிவா இருக்கு. நாங்க எதிரே பார்க்கல. இது ஒரு ஆட் ஒன் அவுட் சடனா அங்க இருந்து புல் பண்ணீங்க. லைக் அவரோட ஒர்க்ஸ் நீங்க அப்பப்ப பார்த்துட்டு இருக்கீங்க? அவரோட ஒர்க்ஸ் நான் மண்டேலா படம் வந்து இதுல தான் பார்த்தேன், ஓடிடில பார்த்துட்டு நான் அவருக்கு டெக்ஸ்ட் பண்ண. நான் இது வந்து சோஃபார் ஐ டோன்ட் ரீச் லைக் மோஸ்ட்லி, பட் நான் வந்து ஐ டெக்ஸ்டட் ஹிம். அந்த படம் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இட்ஸ் அ வெரி சென்சிபிள் ஃபிலிம். So it was very nice. I told him, sir, ரொம்ப நல்லா இருந்துச்சு. Even மாவீரன் பார்த்துட்டுமே I told him that it was very nice. Yeah. Okay. So what is cinema for you? It depends on people. Like it is different for actors, it is different for the producers, it is different for the audience. For the audience, it's just an entertainment. For the audience. ஏன்னா அதுக்கு தான் நம்ம படம் பார்க்கணும். But people who are in the cinema is different. For everybody, they have different opinions about things. So for me, I'm looking it as a creative space where you can do anything, where you can choose to do good work. Yeah. So அதுதான் point of view. I'm moving forward. Yeah. And இப்போ நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம். இப்போ நீங்க வந்து as an actress-ஆ நீங்க வந்து ஒரு படத்துல நடிச்சிருப்பீங்க. தியேட்டர்ல உட்காரும் போது ஒரு ஆடியன்ஸா படத்தை பார்ப்பீங்க. படம் பார்க்கும்போது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃபர் ஆகும். ஒரு கட்டத்தில் வந்து அந்த கேரக்டர் நல்லா இருக்கே, இந்த கேரக்டர் நம்ம பண்ணிருக்கலாமே அப்படின்னு நிறைய நம்ம தோணும்ல. அந்த மாதிரி நிறைய படங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. அது எந்த படமா இருக்கட்டுமே, இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, மேபி இது மாதிரி ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா இது எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு கேர்ள் மாதிரி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளா நெக்ஸ்ட் ஒரு ஆமா அந்த மாதிரி. பட் யா அகேன் மாயா கேரக்டரே இட்ஸ் அ ஸ்பெஷல் கேரக்டர். நாட் எவ்ரிபடி கெட்ஸ் இட். ஸோ லைக்வைஸ் ஐம் ஹாப்பி. நெக்ஸ்ட் ஒரு நீங்க எப்படி சொல்றீங்க, இந்த இதற்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமார் ஆப்போசிட்ல குமுதா ஹாப்பி அந்த மாதிரி. ஆமா அது கூட பிடிக்கும், அந்த மாதிரி பிடிக்கும். அதுக்கப்புறம் காதலும் கடந்து போகும், அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் a very டச். ஆமா நல்ல ஃபிலிம் அது. ஆமா இந்த மாதிரி நிறைய லைட் ஹார்ட்டட் ஃபிலிம்ஸ், லைட் ஹார்ட்டட் ஃபிலிம்ஸ் ஆமா ரொம்ப பிடிக்கும். ஜான்ரா ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்களா? நம்ம இந்த ஒரு படம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இப்போ ஆக்ஷன் படம் பண்ணிட்டோமா இருக்கு, அதுக்கப்புறம் ரொமான்டிக் அப்படி போறோம்னு நினைப்பீங்களா? இல்ல அப்படி இல்ல அப்படி நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நீங்க அப்படி வெயிட் பண்ண you have to keep waiting. Yes. So films reach you, sometimes you have to reach the film. So adula வந்து I select what are the options I have, I choose the best in that. That is how I proceed. So அப்படி இருக்கும்போது hopefully things happen. இப்போ கதை கேட்கும்போது, நரேஷன் கேட்கும்போது கதையோட இம்பார்ட்டன்ஸ் பார்ப்பீங்களா இல்லை உங்க கேரக்டருக்கான இம்பார்ட்டன்ஸ் பார்ப்பீங்களா? I see both ways. First of all அந்த படம் ஒர்க் ஆகணும். அது ஒர்க் ஆகிற படத்துல நம்ம இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. செகண்ட்லி என்னோட கேரக்டர் எந்த அளவுக்கு எனக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்றது பார்ப்பேன். இஃப் ஐ ஃபீல் ஸோ எக்ஸைட்டட், ஐ திங்க் ஐ வாண்ட் டு டூ எக்ஸைட்டிங் ஜாப்ஸ். இஃப் தட் ஃபிலிம் இஸ் ரியலி எக்ஸைட்டிங் ஃபார் மீ, தென் ஐ வில் பி லைக் யா கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்றது தான். ஓகே, எத்தனை கதைகள் கேட்டீங்க 2025ல? Quite a few. Okay. I have listened. And sometimes எனக்கு வந்து 25 வந்து இதுக்கே ஸ்பேஸ் கரெக்டா இருந்துச்சு. மார்கன் and Mark back to back shoots. ஆமா இதுக்கே எனக்கு ஸ்பேஸ் கரெக்டா இருந்துச்சு. Meanwhile my mom was not well. So அதுக்கான in between she was very now she is fine, all right. Now all good. Super. Yeah. Now all good. So a lot of it was a roller coaster ride for me. ஏன்னா again Marganku promotions, you saw it, no? We traveled all around. Suddenly Mark started and I practiced MMA. அதுக்கப்புறம் அது பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. So a lot of things schedule. Yeah, a lot of things happened. Yeah. 2026
2026 ரெசல்யூஷன் இருக்கு எதுவும் இல்ல ஆ? ரெசல்யூஷன் அது மாதிரி ரெசல்யூஷன்ஸா இல்ல ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுக்கிறதே இல்ல. சூப்பருங்க நைஸ். இது வருஷம் இது எப்பல இருந்து அது அந்த ஞானம் வந்தது? அந்த ஞானமா அது சம்டைம் ஞானம் வரும், திருப்பி நம்மளே வந்து பிரேக் பண்ணுவோம், திருப்பி ஞானம் வரும். அதுதான் தட் இஸ் ஹவ் திங்ஸ் ஹேப்பன். ஸோ அந்த மாதிரி ரெசல்யூஷன் எடுப்பேன், அதுக்கப்புறம் ரெசல்யூஷனே எடுக்க கூடாது, அதையும் அப்படியே பிளாக் பண்ணுவீங்க. என்னங்க நீங்க வித்தியாசமா இருக்கு. ஆமா அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு ஃபாலோ பண்ண முடியாது, எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அது இனிமே எடுக்க கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் முடியாதுடா, அது முடிச்சிடலாம் அப்படின்னு. இப்போ இந்த இயர் இருக்க நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? வாட் ஆல் மேஜிக்ஸ் கோனா ஹேப்பன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்களா? இந்த குவார்டர் there is one film for me தெலுங்குல ரிலீஸ் ஆகுது. அந்த படம் நல்லா வரணும், நல்லா பிகாஸ் இட்ஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். அந்த படம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு சேலஞ்சிங்கான படம் அது. எனக்கு அந்த படம் ஒர்க் ஆகணும். அண்ட் அதுக்கப்புறம் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் லைக் வாட் ஆர் த பெஸ்ட் ஐ கேன் டூ ஹியர். தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும், கன்னடா கத்துட்டு இருக்கேன். கன்னடா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஹிந்தி ஐ கேன் ரீட். ஓகே, அப்ப இன்னும் மலையாளம், அதுவும் மலையாளம் மட்டும்தான். யா, அப்ப பான் இந்தியன் ஆக்ட்ரஸ்னு போட்டலாமே. அதெல்லாம் இல்லன்றீங்களா? என்னங்க தமிழ்ல ஒரு டயலாக்னா தெலுங்கு சும்மா அதான் சொல்லுங்க. தெலுங்குல இந்த படத்துல இருந்து ஆமாங்க, இந்த படத்தோட டயலாக் சொல்ல முடியுமா? ஏம் செப்தாருவா? ஏம் செப்தானு అంటే என்ன பேசணும், என்ன சொல்றது, உங்க மனசுல இருக்கதே பேசுங்க, என்னென்னமோ சொல்லாத அப்படின்ற டயலாக் ஏதாச்சும் டைலாகா? ஆமா, நீங்க சொன்னீங்களே வால்டர் அவர்லாம் படம்லாம், வால்டர் வீரியா படம்லாம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்க? எவ்வளவு பாத்துட்டேங்க, நீங்க இருக்கிற வீடியோ எல்லாமே பாத்துட்டு இருப்பாங்க. நானு தமிழ்ல நீங்க இருந்தாலே பாத்துட்டு இருப்பாங்க. என்னங்க நீங்க சும்மா இன்டர்வியூக்காக சொல்றேன். இந்த மாதிரி உண்மையை உடைக்கூடாதுங்க. இந்த நாங்க அப்படியே பூஸ்ட் பண்ணுவோம். நாங்க வால்டர் வீரியா அது மாதிரிலாம் நீங்க மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது விஜயாண்டி அவர்கள் லுக் கூட்டால் பார்த்து அது வரைக்கும் நாங்க பார்த்தோம். ஓ, அதெல்லாம் பாத்துட்டீங்களா? சோ அதான் மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ். ஃபைனலி see I'm doing a mass film. அதான் மார்க்ல பயங்கரமான சம்பவம் பண்ணி அந்த ஸ்வாகா வந்து சூப்பரா இருந்துச்சு. Yeah. தெலுங்குல டயலாக். So this is how things always happen when you are like very affirmative about life. So I was expecting a mass film and mass film happened. அதான் மார்க்கெட்ல இது அப்படியே வந்து நடந்துச்சு. சூப்பருங்க. என்ன డైలాగ్? తెలుగు డైలాగ్ చెప్పండి. ఈరోజు చాలా బాగుంది ఇంటర్వ్యూ, కొంచెం ఫన్గా జరుగుతుంది. ఆహా, నంద్రి చాలా ఫన్గా జరుగుతుంది. ఫస్ట్ నుంచి కరెంట్ కట్ అయింది. అది சொல்லக்கூடாது. ఫస్ట్ ஒரு టీ ఓది. మీరు ఆ ఇంటర్వ్యూలో మౌస్ వేషం పెట్టారు కదా? ஆமா, అది కూడా చాలా బాగుంది. ஆஹா, சிறப்புங்க. இத கட் பண்ணி போடுறேன் போல. தெலுங்கு ஃபேன்ஸ்லாம் லைக் பண்ணுவாங்க. ஐ ஹேவ் ஃபேன்ஸ் கிளப் தெலுங்குக்கு. அப்படியே ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆமா, அப்படியே. நானே அக்கா மட்டும் 2 பேர் தான் ஃபேன் பேஜ். only 2. we'll share your pages, videos and all. that's it. வேற எதுவும் இல்ல. and how is life in cinema? எப்படி உள்ள வந்தீங்க? why cinema is something you always feel you wanted to do something, right? உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கு, பேஷன் இருக்குல. what is your dream? நடிக்கணும் அந்த மாதிரி. nice. so you wanted to act. you are working for it? working கொஞ்சம். ஆனா அந்த கிளாஸ் போணுமாங்க நடிக்கிறதுக்குலாம்? அப்படிலாம் இல்ல. acting is reacting. basically if you master it then you can do it. so சொல்லுங்க உங்களோட. நான் ஒரு கேள்வி போனா நம்ம வேற ஏதோ கேள்வி போயிட்டோம். நீங்க நான் என்ன கேள்வி கேட்டேன்? ஒரு நிமிஷம். why cinema? sorry. why cinema? ஏன் சூஸ் பண்ணீங்க சினிமா வந்து? it was like mostly நீங்களே இப்போ you are also interested, no? most of the people interested. when you try it, work for it, you might get it, you might not also get it. so but the second option நம்ம எல்லாருக்குமே தோணிட்டே இருக்கும். ஒரு 80-70% நம்மளுக்கு வந்துட்டு அது கண்ணு முன்னாடியே வந்துட்டு இருக்கும். what if it didn't happen அப்படின மாதிரி. அப்ப நீங்க பிளான் பி வச்சிருந்தீங்களா, இல்ல எனக்கு செகண்ட் ஆப்ஷனே கண்ணுல வரல, நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நோக்கி தான் பிளான் பண்ணி போயிட்டு இருப்பேன் அப்படின்னு? cinema is definitely a kind of insecure place. like you can't expecting things the way it should happen. இது மாதிரி தான் இருக்கும் அப்படினா, but you can still prepared for it. if you really wanted to, you have to be prepared, you have to be ready for it, because we never know what comes. sometimes suddenly opportunity lands up. it should be consistency. you have to be, I don't say it might be luck, but sometimes luck altogether. it should work. stars should align and it should work like that. and அவங்க இன்ஸ்டால பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ரீபோஸ்ட் ஒரு மேட்டர் பார்த்தாங்க. நீங்க வந்து ரீபோஸ்ட் பண்றது எல்லாமே ரொம்ப சென்சிபிளா இருந்துச்சு. ஒரு 3 விஷயம் சொல்றாங்க, சரவுண்ட் யுவர் பீப்புள்,
நீங்க வந்து சுத்தி இருக்கவங்கள இது பண்ணுங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒரு மவுண்டன் மேல டாப்ல போயிட்டு அது அடுத்த மவுண்டனுடைய அது லோ அது அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி நிறைய எல்லாம் போட்டுருந்தீங்களா? பார்த்தேன். பயங்கர பாசிட்டிவான ஒரு ஆள் போல இருக்கு. நிறைய விஷயங்களை செக் பண்ணி. பரவாயில்ல, இட்ஸ் குட் தட் யூ ஹேவ் நோட்டிஸ்ட் எவ்ரிதிங். Yeah. So I have write a lot. Okay. Meantime la basically as an actor, not every day we'll be shooting, no, we have a lot of time to do other stuff. So I kind of write a lot. நான் இன்னும் மெட்டீரியலைஸ் பண்ணல இதுக்காக நான் ரைட் பண்றேன் அப்படின்னு. The thoughts what and all we have, no, இன்னைக்கு கூட நான் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன், இட்ஸ் அபவுட் பாசிட்டிவிட்டி. ஸோ பேசிக்கலி அந்த மாதிரி நம்ம தாட்ஸை வந்து நம்ம எப்பவுமே அனலைஸ் பண்ணிட்டே வந்தோம்னா அப்போ வந்து we can stay positive. I only consume a lot of positive energy. Whatever keeping me stressed or அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுருவேன். Like I will not look into it, ignore stuff. Okay. So that's how when I see positive things around, நான் அது ரீபோஸ்ட் பண்றது, ரீஷேர் பண்றது, லைக் அதெல்லாம் இருக்கும். இந்த அஃபர்மேஷன்ஸ், இந்த மேனிஃபெஸ்டேஷன் மேல நம்பிக்கை இருக்கா? ரொம்ப இருக்கு. அதுதான் அஃபர்மேஷன் இருக்கணும் லைஃப்ல. பிகாஸ் வென் யூ ஹேவ், இப்போ இன்னைக்கு எந்திரிச்சு நம்ம இன்னைக்கு ஒன்று பண்ண போறோம், ஒரு அஃபர்மேஷன் இருந்தாதான். ஏன்னா நாட் எவ்ரி டைம் யூ வில் கெட் வாட் யூ வாண்ட். சம்டைம்ஸ் திங்ஸ் வில் நாட் ஹேப்பன் த வே யூ வாண்டட், பட் யூ ஹேவ் டு accept in positive ways. அப்பதான் you can move forward. If you don't accept, you will stuck in the same. நீங்க அங்கேயே நின்றுடுவீங்க. அங்கேயே நின்றுட்டு அதே ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு you will be like என்ன பண்றது மூமெண்ட் தெரியாது. You have to accept and move forward. பாசிட்டிவா இருக்கிறது மட்டும் இன்டேக் பண்ணிட்டு when you don't have anything to think about, அதை பத்தி நம்ம பாசிட்டிவா திங்க் பண்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா you just have to ignore and work on the other stuff. So likewise, kind of write a lot. And எப்படி அது நைட் பர்சனா இல்ல நீங்க வந்து காலையில எழுந்திருச்சு விடிய காலையில அப்படி எழுதுற மாதிரியா? அப்படிலாம் இல்லை. whenever I feel, sometimes suddenly I get a thought. ஓகே. சடனா ஏதாவது தாட் வரும், அப்போ நான் I'll just write it in my notepad. பரவாயில்லைங்க, உங்களுக்குள்ள இப்படி ஒரு ஆங்கிள். லைக் அதே மாதிரி இம்பாசிபிளை வந்து விஷன் பண்ணுங்க அப்படின்னு ஏபிஜே அவர்கள் போட்டிருப்பாப்புல இல்ல. ஸோ அதெல்லாம் நீங்க பண்ணும்போது ஓகே அவங்க கோலே வேற மாதிரி இருக்கு போல இருக்கு. அப்படின்னா வாட் யுவர் நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படி கிடையாது. எக்ஸ்பெக்ட் பண்றது தட் இஸ் ஒன் திங். யூ ஹேவ் டு ஒர்க் ஃபார் இட். யூ ஹேவ் டு ஒர்க். எக்ஸ்பெக்ட் பண்றதை விட நம்ம அதுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். வி ஹேவ் டு கீப் டூயிங். வி ஹேவ் டு ஃபாலோ த கன்சிஸ்டன்சி. சம்டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வில் கெட் ப்ரோக் பிகாஸ் ஏன்னா வந்து திங்ஸ் வில் நாட் ஹேப்பன் அகெயின் த சேம் வே. Again, you have to move forward. You have to be consistent. So, consistent-ஆ இருந்தா we can do anything we wanted. In the direction we want. இப்போ இந்த ஸ்பேஸ் இருக்கு, அதுக்கு வந்து நீங்க வந்து ஃப்ளைட்ல போகலாம், போட்ல போகலாம், நடந்து போகலாம். ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் த டைம் லிமிட் ஆல்சோ. நீங்க எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க அது பொறுத்து. பட் வென் யூ இங்கே தான் போகணும் அப்படின்னா நீங்க அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருந்தா இட் வில் ஹேப்பன் ஒன் டே. நீங்க போற போக்குல வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா சொல்றீங்க, எப்படிங்க அது? இது நீங்க எப்பயுமே இன்டேக் பண்ணிட்டே இருப்பீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பீங்களா? இன்டேக் பண்றதுன்னு இல்ல, பேசிக்கலி இன்ஸ்டாகிராம் வில் ஷோஸ். உங்களுக்கு எந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் வரும் அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நல்ல ரீல்ஸ் வருங்க, ஃபீட்லாம் சூப்பரா தான் இருக்கும். அப்படியா? நல்லா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி பாசிட்டிவ் கோட்ஸ். அப்படியா? ஆமா. ஏங்க நீ முடிக்கிறத பார்த்தா பயமா இருக்கு. நல்லபடியா வரும். அந்த மாதிரி என்ன பண்ற சாப்பாடு ஃபுட்டு தான் நான் நிறைய பார்ப்போங்க. ஃபுட் வரும். சோ நீங்க என்ன கன்சியூம் பண்றீங்களோ இன்ஸ்டாகிராம் ஆல்சோ ஷோஸ் தி சேம் ஃபீல். யா, சோ அதனால நீங்க வந்து ஃபுல்லா பாசிட்டிவிட்டி அதெல்லாம் சூப்பர். அப்படிதான் இருக்கணும். அப்படிதான் இருக்கு. கரெக்ட். ஆமா அப்படிதான். என்னங்க அப்படிதான் இருக்கணும். யூ ஆல்சோ பிலீவ் இன் யூனிவர்ஸ் ஆல்சோ போலயே. ரொம்ப இல்ல ஸ்டார்ஸ்லாம் அலைன் பண்றதுன்னு மகதீராவோட இதெல்லாம் சொல்றீங்க. அந்த அளவுக்குலாம் கிடையாது. தொட்டு ஷாக் அடிக்கும். ஓகே. அந்த அளவுக்கு அந்த படம் பாத்துறீங்களா மகதீரா? எனக்கு அந்த மாதிரி ஃபேன்சி ஒரு ஃபேண்டசி படம்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்குங்க ரொம்ப நான் ட்ரீமியான பர்சன், டில்லுலே இருப்பேன் நான். அது மாதிரி பாகுபலி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சோ ஃபேண்டசி நானி பாத்துட்டீங்க? நானி பார்த்தேன். வேற என்னென்ன படம்லாம் இந்த மாதிரி பாத்துறீங்க? நான் வந்து இந்த படம் இருக்கு, டேங்கிள்டு. அது என்ன படங்க? பொம்மை படமா? சோ ரெஃபர் பண்ணுங்க, எதையும் பார்க்கலாம். ஆமா, டேங்கிள்டு பாருங்க. சோ அந்த மாதிரி படம்லாம் பார்ப்பேன். அதான் ஃபேண்டசி. ஆக்சுவலி மார்க்கனுமே கொஞ்சம் ஃபேண்டசிக்கு அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மாவீரன் கூட. மாவீரன் ஆமா, அது ஃபேண்டசி. அப்புறம் மின்னல் முரளி. மின்னல் முரளி செம்மங்க, சூப்பரா இருக்கும். அதுல அப்பதான் யாருக்கு பேஸ்ட் ஜோசஃபா அப்படின்ற ஒரு நபரே தெரிய வந்தது. அந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிட்டு போலாம். இந்த ஆக்ஷன் படம், ஒரு ஹாரர் ஃபிலிம், ஒரு 5 படம் ரெஃபர் பண்ணுங்க. உங்க பேர் போட்டு கீழே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சலாம் போல. நீங்க ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் மார்க் பாருங்க. வாவ்,
ப்ரமோஷன்ஸ். ப்ரமோஷன். அதுக்கப்புறம் நான் பேசிக்காக ஐ டோன்ட் வாட்ச் மச் ஆஃப் என்டர்டைனர் தான். என்டர்டைனிங் படம் ஆவேஷம் பாருங்க, ஆவேஷம் ஐ லவ் ஆவேஷம். அதுக்கப்புறம் பிரவீன் கூடு ஷாப்பு, இட்ஸ் மலையாளம் ஃபிலிம், அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பேசில் ஜோசப் எல்லா படமும் பாருங்க. ஓ, இத வந்து நான் கட் பண்ணி அவர் டாக் பண்றோம், அவருக்கு டாக் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து நீங்க வாய்ப்பு கேட்டிருக்கீங்களே, சான்ஸ் கேட்டிருக்கீங்க, அது நடக்கும், கண்டிப்பா நடக்குங்க. இந்த இன்டர்வியூ நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க படம் போகும்போது சொல்லணும், இந்த இன்டர்வியூ ஒன்னு போச்சு ஒரு வாட்டி கரண்ட் கட் ஆச்சு, அவரே ஷாக் ஆயிடுவாரு. அடுத்த ப்ரமோஷன்ல நம்ம பாலிவுட் படத்தோட ப்ரமோஷன்ல பேசுறோம், பண்றோம். ஆமா, வில் அஃபர்மேட். 12 மணி ஆயிடுச்சு, பண்றோம். ஆமா, சூப்பருங்க. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி கேரி பண்றீங்கன்னு தெரியல. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த லெவல் போகணும் நீங்க ஆசைப்படுறேன். ஸோ உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சுப்ரீம் ஃபர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ், எங்கேயும் எப்போதும் சுப்ரீம் ஃபர்னிச்சர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.